வெல்கம் டு Anuvin உலகம். நீங்கள் இப்போ பார்க்குறது எங்களோட சண்டே லஞ்ச் ஸ்பெஷலாக இருக்குல்ல. இதில் என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, நான் நண்டு கிரேவி பண்ணியிருக்கேன். நல்லா மிளகு காரத்தோட சூப்பராக ஜூஸியான நண்டு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என் பசங்களோட ஃபேவரேட் மெனு இது. ஸோ வாங்க நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். யூஎஸில் காஸ்கோவில் ரெட் கிங் கிராப் லெக்ஸ் அப்படின்னு கிடைக்குங்க. இது எல்லாமே லெக்ஸு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா அழகாக க்ளீன் பண்ணி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு எல்பியே எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள், $26.99. கொஞ்சம் நண்டு இங்கே விலை கூடையாக தான் இருக்கும். ஆனால் இப்போ குளிர்காலம்ல, ஸோ ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்ம நண்டு சேர்க்குறது. அதனால நான் இந்த குளிர்காலத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்டி சேர்த்துப்பேன். ஸோ இன்றைக்கி நான் அதை செய்ய போகிறேன். அது உங்களோடையும் ஷேர் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். என்ன தான் அவங்க க்ளீன் பண்ணாலும் எனக்கு வெங்கடேஷ் கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லுவேன். ஸோ அவர் எப்படி க்ளீன் பண்ணி கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கலாம். நண்டு பாக்கெட்லேருந்து எடுத்தாச்சு பாருங்கள், கால் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அந்த ஓரத்தை எல்லாத்தையும் நம்ம கீச்சி எடுத்துடணும். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், பசங்க சாப்பிடும் போது கையிலலாம் குத்துது அப்படிம்பாங்க. ஸோ எப்பயுமே அந்த ஓரங்கள், அந்த ஷார்ப்பாக இருக்கிற கார்னர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ வலுவலுன்னு இருக்குன்னு. இப்போ நம்ம அதை கட் பண்ணிடலாம். இந்த நல்ல சதை இருக்கும், எல்லா பீஸ்லேயுமே நிறைய சதை இருக்கும். அதனால தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நண்டு. இந்த ஃப்ளேவருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ எல்லா நண்டையும் கட் பண்ணிட்டு பார்க்கலாம். நண்டு நல்லா சுத்தப்படுத்தியாச்சு பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. நம்ம அந்த கார்னர்ஸ்லாம் ஷார்ப்பாக இருந்ததெல்லாம் சிரைச்சி எடுத்துட்டாங்க. நைஃபை வச்சு நல்லா கீச்சி நம்ம சுத்தப்படுத்தியாச்சு. ஸோ நல்லா நீட்டாக வந்துருச்சு. இதெல்லாம் நல்ல பெரிய பீஸாக இருக்குது பார்த்தீங்களா, சதை அப்படியே உள்ளே இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த நண்டு. ஸோ அதுக்கு நம்ம இப்போ மசாலாக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயம், எனக்கு இங்கே ரொம்ப பெரிய வெங்காயமாக இருக்கிறதுனால 1 எடுத்திருக்கேன். உங்கள் இதில் சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 கத்திரிக்காய், கொஞ்சம் முருங்கைக்காய், சும்மா ஃப்ளேவருக்கு எனக்கு கொஞ்சம் காய் போட்டால் பிடிக்கும். அப்புறம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. அப்புறம் அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு என்ன வேணும்னா தேங்காய் நல்லா பாருங்கள், ஒரு 2-3 கைப்பிடிச்சு எடுத்திருப்பேங்க. நிறைய தேங்காய் போடணும், ஏன்னா நண்டு சூடு. அதனால நம்ம தேங்காய் சேர்த்தா அதுக்கு பேலன்ஸ் பண்ணிடும். அப்புறம் அதோட மிளகு சீரகம் ஆட் பண்ணணும். அப்புறம் நம்ம குழம்பு கூட்டும் போது மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, புளி வேண்டியிருக்கு. அப்புறம் நமக்கு உப்பு வேணும். ஸோ நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம நண்டுக்கு மசாலா அரைச்சிக்குவோம். ஸோ தேங்காய் 2.5 கை எடுத்திருக்கேன் இல்லையா. மிளகு பாருங்கள் இவ்வளோ எடுக்கணும். ஆல்மோஸ்ட் நான் ஒரு கை அளவு எடுத்திருக்கேன். மிளகு காரம் தான் நண்டுக்கு நல்லது. மிளகாப்பொடி காரம் கம்மியாக தான் இருக்கணும். ஸோ மிளகு நிறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சமாக தான் எடுக்க போகிறேன். இவ்வளோ எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அளவு தெரியணும்னா இந்த விரல் இருக்கு இல்லையா, அது அளவுக்கு எடுத்தால் போதும் சீரகம். இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நீங்கள் அரைக்கணும். நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுப்பில் நல்ல அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேன். நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இந்த குழி கரண்டிக்கு ஒரு 1/2 கரண்டி ஊற்றிருக்கேங்க. இங்கே பாருங்கள், 1/2 கரண்டி ஆயில். நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போடலாம். அது வெடித்த உடனே கொஞ்சமாக வெந்தயம், குளிர்ச்சிக்காண்டி சும்மா கொஞ்சமாக, இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் அது ஒரு சைடில் போட்டுருங்க. 2 பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் இதில் போட்டுட்டேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் குயிக்காக வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்க்கலாம். இப்போதைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு இந்த இவ்வளோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேங்க. இது விருப்பப்பட்டால் நீங்கள் போடுங்க. இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து வதக்கிடலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய். இந்த நண்டு மசாலோட ஃப்ளேவரில் இந்த காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து நான் தக்காளி போட போகிறேன். ஸோ தக்காளியும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு வேண்டிய மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம மிளகு காரம் போட்டிருக்கோம். நான் அதனால் இங்கே பாருங்கள் குமிச்சலாக ஒரு ஸ்கூப் மிளகாய் பொடி, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன். நம்ம எடுத்துருக்க நண்டு வந்து ஆல்மோஸ்ட் 1 கிலோ இருக்குங்க. 1 கிலோ நண்டு இப்போ நம்ம சமைக்கிறோம். ஸோ மிளகா காரம் இருக்கக்கூடாது நண்டில், மிளகு காரம் தான் இருக்கணும், பெப்பர் காரம் தான் இருக்கணும். அப்போனா தான் அது வந்து நல்ல உடம்புக்கு நல்லது. ஸோ நான் மிளகாப்பொடி ரொம்ப போடலை. அப்புறம் வந்து மல்லித்தூள், நம்ம 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டோம்ல, அதனால் மல்லித்தூள் வந்து 3 ஸ்பூன் போடுவோம் கிரேவிக்கு. ஸோ அந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கட்டும். நம்ம நண்டு போட்ட பிறகு கரண்டி போட முடியாது, அதனால் நம்ம முதலையே இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து நமக்கு இந்த ஓரளவுக்கு மசாலா வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மசாலா, தேங்காய், மிளகு, சீரகம், இதை ஃபுல்லாக நம்ம போட்டுடலாம். இந்த தேங்காய் மசாலாவை நான் வந்து ஒரு அரை நிமிஷம் லைக் 30 செகண்ட்ஸ்க்கு லேசாக வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஊற்ற போகிறேன். அலசி நமக்கு அந்த வாசனை கொஞ்சம் போகும். இது ஒரு 1 மினிட்க்கு நம்ம அப்படியே வச்சுருந்துருக்கலாம். இப்போ பாருங்கள் 1 மினிட் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டு இல்லையா, அதை வந்து நான் போட போகிறேன். நண்டு எல்லாத்தையும் நான் இதில் போட்டுட்டேன். இப்போ லேசாக வந்து நம்ம இந்த மசாலா மேலே வர மாதிரி அப்படி பரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நான் நண்டை எடுத்துட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த கிரேவிக்காண்டி. ஏன்னா நமக்கு வந்து இந்த நண்டு பீஸ் கொஞ்சம் முங்கணும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ எல்லா பீஸும் கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும் ஓரளவுக்கு. அப்புறம் கொதிச்சப்புறம் நம்ம கரண்டி வைக்க முடியாது. ஸோ திருப்பி விட்டு வச்சுக்கோங்க. பீஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குதுல்ல. இந்த நண்டு குழம்பு வந்து என்னோடய ஃப்ரெண்டு 10 இயர்ஸ் பேக் இங்கே இருந்தாங்க. அவங்க வீட்டில் செய்வாங்க இந்த நண்டு குழம்பு. செய்யும் போதெல்லாம் கூப்பிட்ருவாங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு. அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது தான். நண்டு வந்து அங்கே கொதிக்கிறதுக்குள்ளே இங்கே புளி பாருங்கள் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு. ஸோ எனக்கு வந்து புளி பேஸ்ட்னால நான் ஒரு டீஸ்பூன் எடுத்திருப்பேன் புளி பேஸ்ட்டு. நீங்கள் வந்து புளி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு குட்டி எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம தக்காளியும் போடுறோம், அதனால் அந்த அளவு எடுத்தால் போதும் உங்களுக்கு புளிப்பு. ஸோ இதில் நம்ம கரைச்சிட்டு வந்துடலாம். நான் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி புளியை கரைக்க போகிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இந்த நண்டு கிரேவிக்கு தேவையான உப்பை போட போகிறேன். இங்கே பாருங்கள், இதை வச்சு 1 2 3 இது வந்து ஒரு டீஸ்பூன் கணக்கு இருக்கும். 3 போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கும் போது ஒரு டீஸ்பூன் கிட்ட போட்டோம். ஸோ உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் புளி வந்து நான் இந்த 1/2 கப்பில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஊற்றிடலாம். நமக்கு நல்ல நண்டு குழம்பு கிடச்சிருச்சு. இனி இந்த நண்டு வந்து கொஞ்சம் நல்லா அந்த குழம்போடு சேரணும். இது ஆல்ரெடி கொஞ்சம் குக்குடு கிராப்னால நமக்கு வேகிற பிரச்சனை இல்லை, குழம்பு சாரணும், அதுக்காண்டி நம்ம விட போகிறோம். நான் சிம்மில் வந்து
இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் வைக்க போகிறேன். ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டேன். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் வைக்கலாம், சரியாக இருக்கும். லேசாக டேஸ்ட் பார்க்கலாம். புளியை ஊற்றினோடனே எனக்கு சரியாக இருக்குது. மூடி வச்சிட்றேன். நண்டு குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எப்படி தலைன்னு கொதிக்குது பார்த்தீங்களா? வீடு ஃபுல்லாக வாசனை, நல்ல நண்டு குழம்பு வாசனை. நான் இப்போ வந்து கடைசியாக இந்த பீஸை ஒரு வாட்டி திருப்பி விட்டுட்ருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து அந்த குழம்பு கீழே இருக்கு இல்லையா, ஸோ அந்த பீஸ்குள்ளே வந்து எல்லாம் குழம்பு இறங்கணும். அதுக்காண்டி ஒரே ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு அடுத்து ஒரு 5 மினிட்ஸில் குழம்ப ஆஃப் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னுமே அந்த ஹீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த கொதிக்கிறது தெரியுது. ஸோ நல்லா ஆவி பறக்க சுட சுட சாதத்தோட இந்த நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மறுநாள் சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து அன்னைக்கு சண்டே லஞ்சுக்கு நான் இது பண்ணியிருந்தேன். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ நம்ம சண்டேஸை வந்து ஸ்பெஷல் ஆக்கிக்கணும். ஸோ நான் வந்து நம்ம சண்டேயை ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு என்னென்ன என்னோடய பிளேட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கிண்ணத்தில் நண்டு குழம்பு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி நான் வந்து ரசம் வச்சுருந்தேன். ஸோ ரசம், அப்பளம் பொரிச்சிருந்தேன், ஒயிட் ரைஸ், அப்புறம் நமக்கு பாயசம். நல்ல காரசாரமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் நமக்கு வந்து நல்ல குளிர்ச்சியாக குடிக்கிறதுக்கு ஜவ்வரிசி பாயாசம் பண்ணியிருந்தேன். அப்புறம் வாழைப்பழம் சைடில் வச்சுருக்கேன். இதுதான் நம்மளோட ஸ்பெஷல் சண்டே லன்ச். வெளியெல்லாம் போக வேணாம், நம்ம வீட்டிலையே சூப்பராக பண்ணிடலாம். ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஆட் பண்ணுங்கள். உங்களை நான் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப், பாய்.